மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாளுக்கு உகந்த பண்டிகையான வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி அரசு விதிகளின்படி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோவிந்தா என்னும் கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் மற்றும் அதன் உபகோவிலான மதுரை தல்லாகுளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவிலில் திரு அத்தியனம் உற்சவம் என்னும் பகல் 10 இரவு 10 கடந்த 15ஆம் தேதி துவங்கி நேற்றுடன் பகல் 10 முடிந்து ராப்பத்து வரும் ஜனவரி 3ஆம் தேதி வரை நடைபெறும். இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான வைகுண்ட ஏகாதசி இன்று அதிகாலை நடைபெற்றது. இதனையொட்டி அருள்மிகு பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் பரமபத வாசலுக்கு மங்களவாத்தியங்கள் மற்றும் தீவட்டி பரிவாரங்களுடன் எழுந்தருளியதைத் தொடர்ந்து பக்தர்களும் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து கோவிந்தா என்னும் கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பெருமாள் கோவிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருந்தனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக அரசு விதிகளின்படி பொதுமக்கள் கோவிலின் முன்பாக காய்ச்சல் பரிசோதனை செய்து மற்றும் கிருமிநாசினி பயன்படுத்தவும் போர்க்கவசம் அணிந்து வரவும் அறிவுறுத்தப்பட்டனர். Take it.
தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோஷியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.